கிறிஸ்தவ அக்கீதா ஆரம்ப காலகட்டத்துல ஜீசஸ வந்து ஒரு ப்ராஃபெட்டாக, நபியாகத்தான் பார்த்தார்கள் இல்லைங்களா? ஆனா 2000 வருஷத்துல 2000 ஆண்டுகள்ல எப்படி இந்த கிறிஸ்தவ அக்கீதா மாறியது? எப்படி அதை திரித்தார்கள்? எப்படி அதை மாற்றினார்கள்? என்பதை நம்ம சுருக்கமாக பார்க்க போறோங்க. ஆரம்ப காலகட்டத்துல தூய கிறிஸ்தவம் என்பது இருந்தது. அப்போ வந்து இயேசுவை கடவுளாகலாம் பார்க்கல. கடவுளோட பிள்ளை என்றெல்லாம் பார்க்கல. திரித்துவம் என்று சொல்லக்கூடிய ட்ரினிட்டியும் இல்ல. ஆனா 2000 வருஷங்கள் அது எப்படியெல்லாம் மக்கள் திரித்து, இப்ப வந்து அதனுடைய ஒரிஜினல் பிலீஃப் இல்லாம போயிடுச்சு என்பத பார்க்க போறோம். வந்து பல வரலாற்று விவாதங்கள் மூலியமாகவும், கவுன்சில்கள் மூலியமாகவும் உருவானது தான் இந்த ட்ரினிட்டி எல்லாம். இயேசுவுடைய காலம் வந்து 30லிருந்து 100 CE வரை. இதனுடைய மைய நபர் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட்டா இருந்தாங்க. ஆரம்ப காலகட்ட நம்பிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு வந்து அல்லாஹ்வுடைய தூதர், மசியா என்று பலர் கருதுனாங்க. சில யூத கிறிஸ்தவர்கள் வந்து அவரை மனித தீர்க்கதரிசி என்றே தான் பார்த்தாங்க ஆரம்ப காலகட்டத்தில. இன்னும் திருத்துவ கொள்கை என்பது தெளிவாக அமைக்கப்படல, உருவாக்கப்படல. உதாரணமாக எபியோனைட்ஸ் என்று சொல்லுவாங்க. இவங்க வந்து இயேசு மனிதர் என்று நம்பினவங்க. 2வது வந்து பவுலுடைய காலம். புனித பவுல் சொல்லுவாங்கல்ல. 50லேருந்து 120 CE இதனுடைய முக்கிய நபர் வந்து பவுல் த அப்போஸ்டல் என்று சொல்லுவாங்க. இவர் தான் மாற்றத்த செஞ்சவர். திருத்துவம் இது போன்ற விஷயங்கள கொண்டு வந்தவர். இயேசுவுடைய தெய்வீக நிலை வந்து உயர்த்தப்பட்டுருச்சு. கடவுளுடைய மகன் என்ற கருத்து அப்பதான் வலுப்பெறுது. யூத சட்டங்கள் பல இடங்கள்ல தளர்த்தப்பட்டுச்சு. அதன் பிறகு வந்த ஆரம்ப விவாத காலம் எப்பன்னா 200லேருந்து 300 CE வரையில. இந்த காலத்துல பெரிய விவாதங்கள் நடந்துச்சு. இயேசு கடவுளா? அல்லது படைக்கப்பட்டவரா? அப்படிலாம் விவாதங்கள் நடந்துச்சு. இதுல முக்கிய நபர் வந்து ஏரியஸ் என்று சொல்லப்படக்கூடியவர். ஆரியன் கருத்து என்று சொல்லுவாங்க. இயேசு படைக்கப்பட்டவர், கடவுள் ஒருவன் மட்டும் தான் என்றெல்லாம். அடுத்து நிக்கேயா கவுன்சில் என்று ஒண்ணு வந்தது. 325 CE வாக்குல இது வந்தது. இதனுடைய முக்கிய கவுன்சில் என்ன பண்ணீங்க? நைசியன் கிரீடு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் கவுன்சில் ஆஃப் நைசியா என்று. இது ஆட்சியாளர் அந்த காலகட்டத்தில் கான்ஸ்டன்டைன் என்று ஒருத்தர் இருந்தார். கான்ஸ்டன்டைன் த கிரேட் சொல்லுவாங்க. இவர் வந்து இயேசு வந்து கடவுளுடன் சமமானவர் என்று அறிவிச்சார். பல மத குருமார்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து, பிறகு அதுல உண்மையாக அவங்க நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயத்துக்கு வாங்கன்னு சொல்லி கடைசியா இந்த கொள்கையை அவர் வந்து இது பண்ணார். ஆரியன் கருத்து வந்து மறுக்கப்பட்டுச்சு. சில திருத்துவ கொள்கையில் தொடக்கம் இப்பதான் ஆரம்பிக்குது. இந்த கான்ஸ்டன்டைனுக்கு பிறகுதான். திருத்துவம் வந்து முழுமையாக உருவான காலம் வந்து 381 CE அப்போ. ஃபர்ஸ்ட் கவுன்சில் ஆஃப் கான்ஸ்டன்டினோப்பிள் சொல்லுவாங்க. இதுதான் முக்கிய நிகழ்வு. கடவுள் வந்து 3 நபர்களாக இருக்கிறாங்க. தன் பிதா, மகன், பரிசுத்த ஆவி, பிதா, சுதன் என்று. இவ்வாறு தான் ட்ரினிட்டி டாக்ட்ரைன் வந்து அதிகாரப்பூர்வமாக நிறுவப்பட்டுச்சு. இயேசுவுடைய இயல்பு வாதம் வந்து 400லேருந்து 500 CEக்கள் நடந்தது. கவுன்சில் ஆஃப் சால்சிடான் என்று சொல்லுவாங்க. இங்கே தான் விவாதங்கள் நிறைய நடந்தது. இயேசுவுக்கு ஒரு இயல்பு இருக்கா அல்லது 2 இயல்பு இருக்கா என்றெல்லாம் அவங்க விவாதம் செஞ்சாங்க. முடிவுல இயேசுவுக்கு மனிதமும் இருக்கு, தெய்வீகமும் 2ம் உள்ளன என்று தீர்மானிச்சாங்க. இதனால் சில தேவாலயங்கள் பிரிந்து வேற போச்சு. பெரிய பிரிவு வந்து 1054ல தான் வந்தது. இதனுடைய முக்கிய நிகழ்வு வந்து ஈஸ்ட் வெஸ்ட் ஸ்கீசம் என்று சொல்லுவாங்க. இதனுடைய விளைவு வந்து கிறிஸ்தவம் வந்து 2 பெரிய பிரிவுகளா பிரிந்துச்சு. ரொமன் கேத்தலிக் சர்ச், ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச் என்று பிரிந்துச்சு. மறுமலர்ச்சியோட காலத்துல 1517ல மார்ட்டின் லூதர் கிங் தான் இதனுடைய மறுமலர்ச்சியாளர், முக்கிய நபர். இதனுடைய விளைவு என்னன்னா புரொட்டஸ்டன்ட் மூவ்மெண்ட் வந்து தொடங்குச்சு. பல புதிய தேவாலயங்கள் உருவாச்சு. சுருக்கமாக சொல்லணும்னா இயேசுடைய காலம் வந்து தீர்க்கதரிசி, மசியா என்று. பிறகு பவுல் வந்தாரு. தெய்வீக கருத்து வந்தது, வளர்ச்சி பெற்றுச்சு. ஆரியன் விவாதங்கள், அடுத்தது நைசின் கிரீடு வந்தது. அடுத்து கான்ஸ்டன்டினோப்பிள் வந்து திருத்துவத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அது கால்சிடான் வந்து இயல்பு விவாதம் வந்தது. கடைசியா வந்து கத்தோலிக், ஆர்த்தடாக்ஸின் பிரிவுகள் வந்து புரொட்டஸ்டன்ட்ல மறுமலர்ச்சியில வந்து நிக்குது. இஸ்லாத்துடைய பார்வைன்னா குரான் வந்து இயேசு குறித்து என்ன சொல்லுதுன்னா, மரியமுடைய மகன் ஈசா ஒரு தூதர் மட்டும்தான். அவர் ஒரு மனிதர். அது குரான்ல நம்ம 5வது அத்தியாயம் 75வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். மேலும் இயேசு ஒருபோதும் நான் கடவுள் என்று எங்கேயுமே சொன்னது கிடையாது. பைபிள்ல இருந்து நிறைய ஆதாரங்கள் இருக்கு. கிறிஸ்தவத்துல நூற்றுக்கணக்கான பிரிவுகள் இருக்குங்க. ஆனா முக்கிய அடிப்படை அக்கீதா வகைகளை பெரிய அளவுல பார்த்தால் ஒரு 8 அல்லது 10 முக்கிய தத்துவ குடும்பங்கள் தான் இதுல இருக்கும். இதுக்குள்ள அடங்கிடும் அது. வரலாற்று நிறைய அக்கீதா பிரிவுகள் அவங்க கீழ இருந்தாலும் முக்கியமா வந்து ஒரு 8க்குள்ள அடைக்கலாம் அது. நெஸ்டோரியனிசம் என்று சொல்லுவாங்க. இயேசு வந்து 2 தனி நபர் என்றெல்லாம் சொல்லுவாங்க. சர்ச் ஆஃப் த ஈஸ்ட் வந்து தொடர்புடைய தேவாலயம் இதெல்லாம். அடுத்து மோனோ சைட்டிசிசம் என்று சொல்லுவாங்க. இயேசு ஒரே தெய்வீக தன்மை மட்டும் இருக்கு என்று நம்பினவங்க. இதற்கு உதாரணம் வந்து காப்டிக் ஆர்த்தடாக்ஸ் சர்ச் என்று சொல்லுவாங்க. அடுத்தது நாஸ்டிசம், இரட்சிப்பு வந்து ரகசிய ஆன்மீக அறிவால் கிடைக்கும் என்று நம்பினாங்க இவங்க. அடுத்து எபியோனைட்ஸ், இயேசு மனித தீர்க்கதரிசி மற்றும் என்று நம்பினவங்க ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தவங்க. வந்து பல வகைகள் இருக்கு. இப்படி மார்மன் இருக்கு, நெஸ்டோரியன் இருக்கு, நாம் பார்த்த மாரி ஜெஹோவா விட்னஸ் கூட இருக்கு, ஆரியன் இருக்கு, யூனிடேரியன் இருக்கு, புரொட்டஸ்டன்ட் இருக்கு, ஆர்த்தடாக்ஸ் இருக்கு, கத்தோலிக் இருக்கு, கிறிஸ்துவ ட்ரினிட்டி இருக்கு, எபியோனைட் இருக்காங்க, நாஸ்டிக் இருக்காங்க,
மோனோஃபிசைட் இருக்காங்க. இந்த மாதிரி பல வகைகள் இருக்கு. ஆனால் இன்றைய உலகத்தில் 90% கிறிஸ்தவர்கள் 3 பெரிய குழுக்களில் தான் இருக்கிறாங்க. ஒன்று ரொமன் கத்தாலிக் சர்ச்சு, ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சு, இன்னொன்று புரொட்டஸ்டனிசம்.